இது வளரும் செல்வம் 9th லெசன்ல லாஸ்டா இருக்கிற ஒரு பார்ட் வந்து என்னன்னா வளரும் செல்வம் அப்படின்றது. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அதனால இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எண் அளவு தான். இது சும்மா ஜஸ்ட் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து பார்த்தோம்னா முந்திரி அப்படின்னா என்னது, முந்திரினாவே 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1/320 முந்திரியோட ரேட் எப்பயுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால முந்திரி அப்படின்னு சொன்னாங்கன்னா 1/320ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அரைக்காணி, அரைக்காணினா முந்திரியில பாதி, அரைக்காணி அப்படின்னா முந்திரியில பாதி 1/160 320ல பாதி 160. அரைக்காணி முந்திரி அப்படின்னா என்னன்னா, அரைக்காணி முந்திரி, முந்திரினாவே 320ன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப அரைக்காணி முந்திரினா 3/320 அப்படின்னு வந்துடணும். அடுத்தது வந்து காணி, காணினா வந்து என்னதுன்னா 1/80, அரைக்காணினா 1/160, அரைக்காணில பாதி காணி, காணினா 1/80. ஸோ இப்போ இது 4ம் அரைக்காணி முந்திரி. அதுக்கப்புறம் வந்து காணினா 1/80. அதே மாதிரி முக்காணி, முக்காணினா என்னதுன்னா 3, முக்காணினா 3ஆ, காணினா 80ஆ, அப்போ 3/80. இது 5ம் ஒரு இதுல வந்துடணும், ஒரு ஆர்டர்ல. அப்போ முந்திரினா 1/320, அரைக்காணி அப்படின்னா வந்து என்ன 1/160, அதுல பாதி. அரைக்காணி முந்திரினா என்ன அர்த்தம்னா 3/320. காணினா இதுலயும் பாதி 1/80. முக்காணின்னு சொன்னாங்கன்னா 3/80. அதே மாதிரி மாக்காணி அப்படின்றது இருக்கிறதுல பெருசு ஞாபகம் வச்சுக்கணும். மாக்காணினா வீசம், வீசம் மாக்காணி, அதோட அளவு என்னன்னா 1/16 வீசம் மாக்காணி. அப்போ வீசம் வந்து 1/16னா அரை வீசம், அரை வீசம் என்னவா இருக்கும்னா, இப்ப இது முந்தி வந்து நம்ம குறைச்சிட்டு வந்தோம், இங்க ஏத்திட்டு வர போறோம். இங்க எல்லாமே 2ஆல வகுக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, 1/320, 1/160, 1/80 அப்படின்னு குறைச்சிட்டே வந்தோம். இப்ப இதுல வந்து ஏத்திட்டே போறோம். இப்போ மாக்காணி வீசம் அப்படின்னா 1/16. அதே வந்து அரை வீசம் அப்படின்னா 16 × 2னா 32, அப்ப அதிகமா போகணும், 1/32. அதே மாதிரி கால், கால் வீசம் அப்படின்னு வந்துச்சுன்னா 64. அரை வீசம் 32, 32 × 4னா சாரி × 2னா 64, அது வந்து கால் வீசம். ஸோ மொத்தம் வீசத்துக்கு 1/16, இதை ஞாபகம் வச்சுக்கணும். வீசம்னா 1/16 அப்படின்னா அரை வீசம் 1/32, கால் வீசம்னா 1/64. முக்கால் வீசம்னா என்ன அர்த்தம், 3/64, 3/64. ஏன்னா கால் வீசம் தெரியும் 64, முக்கால்னு கொடுத்துட்டாங்கன்னா 3/64. 3 வீசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வீசம்னா 16, 3 வீசம்னா முன்னாடி வந்து 3 போட்டுடணும், அவ்வளவுதான். 3/16, 3 வீசம் 3/16 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒருமா, எங்க இருக்கு ஒருமா, இங்க இருக்கு. ஒருமா அப்படின்றது 20. இப்ப இதுல இருந்து கம்மி கம்மியா ஆயிட்டு வரும். ஒருமானா 20, இருமானா 1/10, 4மானா அதை விட கம்மி 1/5, 1/5. அதே மாதிரி 3மானா, ஒரு மாவோட ரேட்டு 1/20னா 3மான்னு சொன்னாங்கன்னா 3/20. அரைமானா 1/40 அப்படின்னு போட்டுடணும். இன்னொன்னு என்னன்னா அரைக்கால், அரைக்கால்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1/8. அவ்வளவுதான். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க. முந்திரி அப்படின்றது வந்து 1/320, அதை வந்து காணி அப்படின்னு பிரிச்சுட்டு வராங்க. அரைக்காணினா அதுல பாதி, அரைக்காணி முந்திரினா 3/320 வந்துடணும். காணினா இதுலயும் பாதி 80 அப்படின்னு வரணும். அடுத்தது வீசம், வீசம் ஞாபகம் வச்சுக்கிட்டு 1/16ல இருந்து எல்லாமே அதிகமாயிட்டு போனோம். 32 அரை வீசம், கால் வீசம்னா 64, முக்கால் வீசம்னா 3/64, 3 வீசம்னா 3/16, அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடணும். அடுத்தது ஒருமா இருமா, ஒருமால இருந்து 20னா அடுத்தது இருமாக்கு 10 ஆகணும், காலுக்கு வந்து 5 ஆகணும், அதாவது 4 மாக்கு வந்து 5 ஆகணும். 3 மான்னு கொடுத்தாங்கன்னா 3/20, அரை மாக்கு 1/40, கடைசியா வந்து அரைக்கால் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/8. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பா அப்படின்ற சொல் அப்படின்னா என்னது அப்படின்னா, கிரேக்க மொழியில் தொன்மையான காப்பியம் ஆகிய
இலியாத்தியில் பாயியோனா என குறிப்பிடப்பட்டுள்ளது. பான்றது வந்து தமிழ்ல நம்ம சொல்றோம். அந்த கிரேக்க மொழியில இருக்கிற தொன்மையான காப்பியம், கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எதுன்னு கேட்க சான்சஸ் இருக்கு. கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எதுனா பாய்யோனா. கிரேக்கம்ல வந்து பா யூஸ் பண்ணுவாங்க. பாயோனா அப்படின்றது கிரேக்கத்துல வந்து தொன்மையான காப்பியமா இருக்கிறது வந்து பாயோனா. அது வந்து என்னன்னா இலியாத்தில் பாயோனா என குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் கூறப்படுகிறது. கிரேக்கத்துல வந்து பா அப்படின்னா என்னன்னா அப்பல்லோன்ற ஒரு கடவுளுக்காக பாடப்படுற நூல் பாயினோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா. வெண்பா அதுல வந்துட்டு பா வகைகளில் ஒன்று வந்து வெண்பா அப்படின்னு சொல்றோம். இந்த வெண்பா வந்து வெண்பாவின் ஓசையானது செப்பல் ஓசை அப்படின்றத சொல்ல வராங்க. அதே கிரேக்கத்துல வந்து சாஃபோ, கிரேக்கத்துல வந்து சாஃபோ அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து வெண்பா அப்படின்னு சொல்றோம். வெண்பா வந்து செப்பல் ஓசைன்னு சொல்றோம். கிரேக்கத்துல வந்து வெண்பா வடிவ பாடல்களை வந்து சாஃபோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரேக்கத்துல வந்து வெண்பா அப்படின்றது வந்து சாஃப்டா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே அதை வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா செபிக் ஸ்டான்சா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பான்றது வந்து வெண்பா செப்பலோசையை குறிக்குது. கிரேக்கத்துல வந்து செப்பல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும், சாஃபோ அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து ஆங்கிலத்துல வந்து அது ஒரு ஸ்டேஷனரி கடை அந்த மாதிரி கடை பேர் சொல்லலாம். அந்த மாதிரி செபிக் ஸ்டெயின்சாவா இருக்கணும் அப்படின்றத சொல்ல வரும். இது மூணும் ஒரே இதுதான். அதே மாதிரி பாவின் சுவைகள் ஒன்றாக இளிவரல் அப்படின்றது வந்து நம்ம பாலை வந்து இளிவரல்னா ஒரு துன்பச் சுவையை சொல்ற மாதிரி இருக்கு. அதே வந்து கிரேக்கத்துல வந்து இலிக்கியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இளிவரல் இலிக்கியா ரெண்டுமே வந்து துன்பத்தை குறிக்கிறது. அது பாவகை தமிழ்ல இளிவரல், கிரேக்கத்துல வந்து இலிக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரேக்கத்துல தமிழ்நாடு கடல்வழி வாணிகத்தை பத்தி சொல்றது வந்து எரித்ரேசின் ஆஃப் த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேயன் சி அப்படின்ற நூல்ல தமிழ் சொல் இருப்பதாக கூறுகின்றனர். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். கிரேக்கத்துல தமிழ்நாடு கடல்வழி பத்தி சொல்றது வந்து என்னது அப்படின்னா எரித்ரேசின் ஆஃப் த பெரிப்ளஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. அவ்வளவுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எண்ணூறுக்கள் வேணும்னா படிச்சுக்கோங்க. 1 கா 2 ஊ இந்த இதை வந்து எண்ணூறுக்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னா என்னன்னா ஜூன் 5 தான் வந்து உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.